அதுபோல கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, ஒரு ஜாதகர் கன்னியா லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சுக்கிரனால் எப்பொழுது செல்வம் சேரும்? சுக்கிரன் முதல்ல என்ன ஆதிபத்தியத்தெல்லாம் வகிக்கிறாருன்னா 2ஆம் இடம் என்ற குடும்பஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் கஜானா வீட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பற்றி சொல்கிறார். அதாவது கையிருப்பு சேமிப்பை பற்றி சொல்றார். இந்த 9ஆம் இடம் மற்றொரு ஆதிபத்தியம். தந்தை எப்படி இருப்பார், தந்தை வழி உறவு எப்படி இருக்கும், ஜாதகருடைய தான தர்ம சிந்தனைகள் சக வயது உள்ள நபர்களுக்கெல்லாம் ஜாதகருக்கு நடக்குமான்ற அத்தனை விஷயங்களும் இந்த 9ஆம் இடம் சொல்லுது. ஒரு மனிதன் எதை அனுபவிக்க பிறந்தார் என்பதையும் இந்த 9ஆம் இடம் சொல்லுது. அப்படிப்பட்ட 2 முக்கிய ஆதிபத்தியத்தை சுக்கிரன் எடுக்கிறார். இப்ப இந்த சுக்கிரனால செல்வம் சேரணும். தனித்து வலுத்தாலுமே யோகே தான். எப்பொழுதுமே குரு சுக்கிரன் போன்ற முழு இயற்கை சுவர்கள் தனித்து இருப்பதை கூட இணைவுதான் யோகம். அந்த வகையில லக்னத்திற்கு அவயோக காம்பினேஷன் தான் சொல்லுவோம். கன்னிக்கு அவயோக காம்பினேஷன் என்றாலும் கூட இங்கு குருவோட தொடர்பு. கன்னியில பிறந்தா குரு உபயாதிபதி அவயோகம்னு சொல்லுவோம். ஆனா சுக்கிரனும் குரு இந்த காம்பினேஷன்ல இருக்கிறது திருமணத்தை லேட் பண்ணும், குடும்ப வாழ்க்கையை லேட் பண்ணும். ஆனா வாழ்க்கையில பெரும் அதிர்ஷ்டங்களையும் பெரும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கறத நம்ம உறுதிப்படுத்துறோம். அதுபோல சனியினுடைய தொடர்பு, குரு சனி தொடர்புல இருக்கும் பொழுது நல்ல பலனையும் யோக பலனையும் பெற்று தரும். சுக்கிரனோடு குரு சனி ஸ்தான பலத்தோடு தொடர்பு இருக்குன்னா கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு பெரும் செல்வம், செல்வம் என்பது பணமா